ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பொட்டேட்டோ சீஸ் பால் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 6 பொட்டேட்டோ எடுத்து நல்லா வேக வச்சுருக்கேன். உருளைக்கிழங்க நல்லா தோல் உரிச்சிட்டு நல்லா கையிலையோ இல்லை ஸ்மாஷர்லேயோ மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா குழைய மாவாக பசைஞ்சுக்கோங்க, கட்டி இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பொரிச்சு எடுக்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். இப்போது தேவையான பொருட்களை அதை கலந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். முதல்ல தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரிகானோ பவுடரும் அதுக்கப்புறம் அந்த சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டிருக்கேன். அது சேஷே பேக்கெட்டில் விற்கிது, எப்போவும் வீட்டில் இருக்கும், அதனால் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு இதுக்குன்னு வாங்கணும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வத்தல் பொடி கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை வத்தலை திரித்து இந்த மாதிரி கூட சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. மற்றபடி கரம் மசாலா அந்த மல்லித்தூள் அதெல்லாம் எதுவுமே சேர்த்துறாதீங்க, அது போண்டா மாதிரி ஆகிடும். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் உருளைக்கிழங்குக்கு அளவுக்கு தக்கன எடுத்துக்கோங்க. நான் ஒரு 6 உருளைக்கிழங்கு எடுத்ததுனால ஒரு 2-3 டீஸ்பூன் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். வெறும் உருளைக்கிழங்கை மட்டும் நம்ம பொரிச்சோன்னா அது நல்லா இருக்காது. இதோட சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா பொருன்னு இருந்தது, அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிசைகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். சமையல் எண்ணெய், நல்லெண்ணெயோ அந்த மாதிரி இல்லைனா கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொட்டேட்டோ சீஸ் பால்லாம் கடையில் கிடைக்கிது. ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷில் அந்த மாதிரி கடையிலலாம் ரெடிமேடாக வச்சுருப்பாங்க, நம்ம வாங்கி பொரித்து கொடுக்கலாம். ஆனால் அது 10 பீஸ் தான் இருக்கும், 150 ரூபா அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. பையனுக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பிடிக்கும், அதான் நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க. கையில் எண்ணெயை தேய்ச்சிட்டு, ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா போண்டா மாதிரி ஆயிரும். குட்டி குட்டியாக உருட்டி வச்சுக்கோங்க. 6 உருளைக்கிழங்குலே கிட்டத்தட்ட ஒரு 20 உருண்டை கிட்ட வந்துச்சு. நம்ம ஒரு 6 பேர் 5 பேர் சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருந்தது. எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் சீஸ் வைக்க போகிறேன். நீங்கள் சீஸ் வேண்டாம்னா அதை கட் பண்ணிக்கலாம். மைதா மாவை எடுத்து நல்லா கட்டி விழாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. மைதா மாவுக்கு பதிலாக முட்டையில் டிப் பண்ணலாமான்னு கேட்பாங்க. முட்டையில் டிப் பண்ணலாம், ஆனால் என்னென்னா பச்சை முட்டையில் முக்கி போடும் போது அந்த எண்ணெய் திருப்பி யூஸ் பண்ண முடியாது, வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும்னு சில பேர் நினைப்பாங்க. அதனால நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் முட்டையை பீட் பண்ணி அதில் கூட நீங்கள் முக்கி போட்டுக்கலாம். நல்லா கட்டி விழாமல் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுட்டு இதில் முக்கி பிரெட் கிராம்ஸில் போட்டு நம்ம எடுக்கணும். பிரெட் கிராம்ஸ் தெரியும் உங்களுக்கு, பிரெட் தூள் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை ரஸ்க்கு எடுத்து தூள் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா ரெடிமேடாக கூட கிடைக்கிது. சீஸ் எடுத்து உதுத்து வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி சீஸ் ஆப்ஷன் தான். உங்கள் பசங்களுக்கு சீஸ் பிடிக்காது அப்படின்னிங்கன்னா நீங்கள் சீஸை கட் பண்ணிவிட்டு அப்படியே டிப் பண்ணி கூட கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா பன்னீர் துருவி வச்சு அதை உள்ளே வச்சு கொடுக்கலாம். சீஸ் வைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு துளி வைங்க. நிறைய சீஸ் வச்சிங்கன்னா சில சமயம் சரியாக ஒட்டாமல் சீஸ் பூரா வெளியே எண்ணெய் திருப்பி யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகிடுது. அதனால் கொஞ்சமாக சீஸ் வச்சு நல்லா உருட்டிட்டு மைதா மாவு மிக்ஸில் போட்டு எடுத்து அந்த பிரெட் கிராம்ஸில் ஒரு உருட்டி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சிக்கலாம். நீங்கள் இதுவே கட்லட் மாதிரி கூட பண்ணலாம். நான் அதையும் கொஞ்சம் பண்ணேன், பாதி இதுவும் பாதி அதுவும் பண்ணேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி தேவையான அளவு உருண்டை எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சத்தை பிசைஞ்சு அதில் சீஸ் வைக்காமல் வெறும் கட்லட் மாதிரி தட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுக்கணும். தோசைக்கல்லில் போட்டு எடுக்கும் போது நீங்கள் சீஸ் வச்சிங்கன்னா ஃபுல்லாக உருகி அது கட்லட்டோட இதே மாறிடுது. அதனால் கட்லட் மாதிரி இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா வெறும் உருளைக்கிழங்கை தட்டி வச்சுட்டு மைதா மாவில் முக்கி பிரெட் கிராம்ஸில் போட்டு நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு எடுங்க. இப்போ நான் சீஸ் பால் பொரிக்க போகிறேன். எண்ணெய் நிறைய ஊற்றாதீங்க, கம்மியாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பொரிங்க. பிரெட் கிராம்ஸ் தூள் பூரா வெளியே வரும்போது அந்த எண்ணெயை திருப்பி யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுது. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 3-4 அப்படி பொரிச்சிடுங்க. எண்ணெய் காயிற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு போடும் போது சிம்மில் வச்சே போடுங்க, இல்லைனா உதிர்ந்து சீஸ் ஃபுல்லாக வெளியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணெய் வம்பா போயிடும். நான் 3 போட்டிருக்கேன். சின்ன சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கிறதுனால 3 ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். லைட்டாக திருப்பி விடுங்க. ஒருவேளை ஒட்டுதுன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் பிச்சு எடுத்திங்கன்னா சீஸ் வெளியில் வந்துடும். ஒரு சைடு நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி சிம்லேயே வச்சு பொரிங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி அதுவே மேலே வரும்போது அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது ஒரு 6 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டால் கூட நிறையவே வருது. தாராளமாக பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாஸ் இருந்தால் போதும்.
நல்லா கிறிஸ்பியாக வெளியில் முறுமுறுன்னு உள்ளே சாஃப்டாக நல்லாவே இருந்தது. நான் இது 2-3 தடவை ட்ரை பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். கரெக்டாக வரும். இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. லைட்டாக மெதுவாக பண்ணுங்கள். அவசரப்பட்டு டக்குன்னு எடுத்துடாதீங்க. சூப்பராக ப்ரௌனிஷான சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே 2-3 பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா வேக விட்டுருங்க. உள்ளே வந்து ஆல்ரெடி நம்ம மைதா மாவு வச்சுருக்கோம், உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோன்னாலும் சீஸ் இருக்குது. அதனால் நல்லா பொரிய விட்டுடுங்க. நம்ம மைதா மாவில் வேறு முக்கியிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் பொரிய விட்டுடுங்க. சிம்மில் வச்சே பண்ணுங்கள். எண்ணெயும் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் போடும்போது ஒரு 4 பால்ஸ் போட்டேன். இடம் இருந்ததுனால 4 நாளாக போட்டு எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஒரு 10-12 பால்ஸ் போட்டேன். மிச்சத்தை கட்லட் பண்ணேன். அதை நான் வீடியோ எடுக்க முடியல. இன்னொரு நாள் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக, அதே நேரத்தில் வெளியில் முறுமுறுன்னு இருக்குது. பிக்கும் போது அப்படியே சீஸ் வரும். சில பேருக்கு சீஸ் பிடிக்காதுன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் பொட்டேட்டோ பால் பண்ணி கொடுங்க பசங்களுக்கு. எப்படி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.